குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கற்றாழையை பற்றி பார்க்கலாங்க. பொதுவாக எல்லாருக்கும் தெரியும் கற்றாழை நம்ம ஸ்கின்னுக்கு எப்படி யூஸ் பண்ணி நம்ம அழகாக வச்சுக்கிறது, அந்த வடுக்கெல்லாம் மறையிறதுக்கு கற்றாழை யூஸ் ஆகும்னு தெரியும். தீக்காயங்கள் பட்டிருந்ததுன்னா கற்றாழை போட்டுட்டு வந்தோம்னா அந்த தீக்காயங்கள்லாம் மறைஞ்சிரும். இதெல்லாம் பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அப்புறம் வெயிட் லாஸ்க்கு கூட இது ரொம்ப உபயோகமாக இருக்குது. இப்போது கற்றாழை ஜூஸை நம்ம எப்படிலாம் குடிக்கலான்றதை நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. கற்றாழை ஜூஸை காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கலாம். கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் நம்ம கலந்து குடித்தோம்னா ரொம்ப நல்லது. வெறும் வயிற்றில் குடிக்கும்போது கொஞ்சம் எலுமிச்சை சாறு சேர்ந்து குடித்தா இன்னும் நல்லதுங்க. கற்றாழை சாற்றோட பனங்கற்கண்டு இல்லை பனவெல்லம் சேர்த்து குடித்தா எந்த மருத்துவத்துக்கும் அசராத வறட்டு இருமல் நம்ம விட்டு வேகமாக விலகும். நாட்டு சர்க்கரையோட சேர்த்து குடித்தா மாதவிலக்கு தொடர்பான பிரச்சனைகள் தீரும். மோர் சேர்த்து குடித்தா உடல் சூடு தனியும். வெயில் காலத்தில் தோலில் வர்ற ஒவ்வாமல் முகத்தில் வரக்கூடிய கருந்திட்டுக்கள்லாம் போயிடும். முகப்பெருக்கு இது முக்கியமாக யூஸ் ஆகுங்க. தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா அந்த வடுக்கள்லாம் போகும். அப்புறம் ஆஃப்டர் டெலிவரி லேடிஸ்க்கெலாம் வர்ற வடுக்கள் இருக்குது இல்லைங்களா, அந்த வயிற்றில் கை காலெல்லாம் சிலருக்கு வடுக்கள் இருக்கும். கற்றாழை தொடர்ந்து உபயோகித்து வந்தால் அந்த வடுக்கள்லாம் போயிடும். கற்றாழையோட ஒரு டீஸ்பூன் இஞ்சி சாறு சேர்த்து குடித்தா மலச்சிக்கல் கூட தீருங்க. இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ் ஆகுது. அதனால தான் நம்ம வாக்கிங் போகும்போது அந்த பார்க்கு பக்கத்துலலாம் வச்சுருப்பாங்க பாருங்கள். இதுதான் நம்ம வாக்கிங்கும் போயிட்டு இந்த ஜூஸும் குடித்தோம்னா நல்ல வெயிட் லாஸ் ஆகும். கற்றாழை ஜூஸும் ஃப்ரெஷ்ஷாக தாங்க குடிக்கணும்.